ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் மீனம் ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற தாள்களை தான் பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ மார்கழி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசியில் பயணம் செய்வார். அதன் மூலியமாக தான் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்ல போகிறேன். ஸோ மேசராசிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தையும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வருட முடிவில் மெகா பம்பரும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சு கொள்ளலாம். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் மார்கழியில் செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான பரிகாரங்களும் உங்களுக்கு இருக்குது. அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மார்கழி மாத பலன்களை வாங்க பார்க்கலாம். மார்கழி மாத பலன்கள் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்று சொல்லலாம். அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க இருக்குது. 2025 வருடத்தின் இறுதியும் 2026 வருடத்தின் தொடக்கமும் ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகளும் மார்கழி மாதத்தில் தான் எப்பயுமே நிகழ இருக்கும். மார்கழிய தெய்வங்களுடைய மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இந்த மார்கழி மாதம். இதில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள், சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இது 12 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் மேச ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மார்கழி மாதம் 16/12/2025 தொடங்கி 14/1/2026 வரையும் இந்த டைம் இருக்கிறது. குரு பகவான் அப்போது மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. புதன் சுக்கிரன் விருச்சக ராசிலையும், சூரியன் செவ்வாய் தனுசு ராசிலையும் இருக்கிறாங்க. சனி ராகு கும்ப ராசியில் இருக்கிறாங்க. இதில் 21/12/2025 குரு பகவான் வக்ர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சியாகவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 22/12/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் 25/12/2025 அன்னைக்கு புதன் பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் 11/1/2026 புதன் தனுசு ராசியில் இருந்து மகரத்துக்கும், செவ்வாய் பகவான் 14/1/2026 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிகழ்வுகள்னு பார்த்திங்கன்னா இந்த மார்கழியில் 19/12/2025 அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி, 20/12/2025 அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகளும் இருக்கிறது. 30/12/2025 அன்னைக்கு இந்த டைம் வைகுண்ட ஏகாதேசி, 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ர பௌர்ணமி, 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளும் இருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் சூரிய பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகுவார். பொதுவாக மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான். இந்த வருடம் ஒரு கூடுதல் முக்கியத்துவம் பெறும் மாதிரி விசேஷம் வருது. இதனால் மேச ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அந்த பலன்கள் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு மார்கழியில் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிளியராக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசி மற்றும் லக்னத்திற்கு இந்த மார்கழி மாதத்தில் ஏராளமான நன்மைகள் ஏற்பட போது. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார். இது பூர்வீக சொத்துக்களில் இருந்த வழக்குகள் மற்றும் சிக்கல்கள் தீர்ந்து சொத்து உங்கள் கை தேடி வர்ற மாதிரி செய்யும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். உறவினர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது. அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை இருக்க போகுது. பணப்புழக்கெல்லாம் கூட தாராளமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தில் ஏற்றமானது உண்டாகும். வாழ்க்கையில் முன்னேற பாதைக்கு செல்வதற்கான பல கதவுகள் மார்கழியில் திறக்க போகுது. வீடு, நிலம் உள்ளிட்ட புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் கூட ஒரு வகையான தன்னம்பிக்கை தைரியமானது அதிகரித்து உற்சாகத்தோடு வள வருவீங்க. எல்லாரிடமும் அன்பு செலுத்துவீங்க. தெளிவான திட்டமிடல்களால் இழுபறியாக இருந்த காரியங்கள் மொத்தமாக நிறைவேற போகுது.
அப்புறம் சுபகாரிய தடைகள்லாம் மொத்தமாக விலகும். நீண்ட காலமாக திருமணத்திற்கு முயற்சி செய்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நல்ல செய்தி வீடு தேடி வரும். வாழ்க்கை துணை யார் என்று அடையாளம் காட்டப்படக்கூடிய காலமாக மார்கழி இருக்கும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறாரு. ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் அது அடியோடு நீங்கும். ஆரோக்கியத்தில் அபாரமான முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கிற மாதிரி பண்ணிக்குங்க. உங்களுடைய ஆசைகள் அதனால் ஒவ்வொன்றாக நிறைவேறும். செவ்வாய் சூரியன் இணைவதால் தேவையில்லாத சங்கடங்கள், செய்யாத தவறுக்கு பழி வாங்கப்படுவது, சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து செல்லும். குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அதை செய்திடுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தாங்க மார்கழி மாதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மார்கழி மாதம் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்கும்போது ஆன்மீக ரீதியாக சிறப்பான மாதங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதற்கேற்ப வீடு வளம் பெற மார்கழி மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடு என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிற அந்த வழிபாடை மறக்காமல் செய்து பலன் பெறுங்க. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்களுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறாங்க. அதில் சில மாதங்கள் வழிபாட்டிற்காக தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் இந்த மார்கழியானது தனி சிறப்பு மிக்க மாதம். அதிலும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுது. இத்தகைய மாதத்தில் நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆகையால் தான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள். கோவில்களில் பஜனைகள் செய்வது, இறைவனை ஆராதனை செய்வது என முழுக்க வழிபாட்டிலே நேரத்தை செலவழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்து கொண்டார்கள். அப்படியான இந்த மாதத்தில் நம்மளும் செய்ய ஒரு வழிபாடும் நம்மளுடைய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும். அது என்ன என்பதை ஆன்மீக சார்ந்த அந்த ஒரு தாள்களை தான் மேசராசிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெரிஞ்சுக்குங்க. மார்கழி மாத வழிபாடை செய்து மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இந்த மார்கழி மாதம் முழுவதும் தவறாது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற வேண்டும். அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு சாணம் கிடைத்தால் கரைத்து வாசலில் தெளிங்க. அது கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீரில் வாசலை தெளித்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்து பச்சரிசி மாவை கொண்டு வாசலில் கோலம் போட வேண்டும். இது மிக மிக முக்கியம். இந்த பச்சரிசி மாவில் போடுவது பலவேறு புண்ணியங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாத அளவுக்கு சேர்க்கும். ஹரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கும். இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவில் கோலம் போட வேண்டும். அது மட்டுமின்றி இந்த அரிசி உண்ணக்கூடிய எறும்புகள் நம்ம குடும்பம் என்றைக்குமே தலைத்து வாழ இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். அடுத்து வீட்டு நிலைவாசலில் 2 தீபம் ஏற்ற வேண்டும். இதற்கு 2 மண்ணாலான அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சுத்தமான பசுனை ஊற்றி தாமரத்தண்டு திரி, பஞ்சு திரி 2ஐயும் ஒன்றாக திரித்து போடுங்க. அத்தோடு அந்த நெய்யில் அன்னாச்சிப்பூ, அதாவது சமையலுக்கு பயன்படுத்தும் உள்ள 6 முத்துக்களை உடைய அன்னாச்சிப்பூ அதை போட்டு தீபம் ஏற்றுங்க. இத்தோடு சந்தன வாசம் உள்ள ஊதுபத்திகளை வாசலில் பொருத்தி வைங்க. இதில் சேர்க்கக்கூடிய நெய், பஞ்சு திரி, தாமரத்தண்டி இவையெல்லாம் மகாலட்சுமி தாயார் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதே போல் இதில் சேர்க்கக்கூடிய 6 மொட்டுக்களுடைய அன்னாச்சி, 6 என்பது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண். சந்தனமானது ராகுவிற்கு உகந்தது. இத்தனையும் சேர்ந்து நம்ம ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது. இவையெல்லாம் செய்த பின் நிலைவாசலில் தொட்டு வணங்கிய பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து எப்போது போல உங்களுடைய பணிகளை செய்யுங்க. மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாது கடைபிடிக்கக்கூடிய இல்லத்தில் அரியும் சிவனும் இணைந்து வருவதோடு மகாலட்சுமி தாயார், சுக்கரன், ராகு என அனைத்து தெய்வங்களையும் நம்ம இல்லம் தேடி வர வைத்து நல்ல முறையில் நம்ம வாழ அவர்களுடைய அருளை பெற முடியும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்யுங்க. இதை செய்யும்போது தீட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ தீட்டு இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த பரிகாரம் செய்யணும். தீட்டோடு செய்திங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. அதனால் தீட்டு இல்லாத போது பரிகாரம் செய்யுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.